அதிகமா டைம் வேஸ்ட் பண்ற ஆளா நீங்க? இந்த கதைய மட்டும் ஃபுல்லா பாருங்க. இதுக்கப்புறம் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட் ஸ்டோரீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த ஒரு அரசர் தன் நாட்டு மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்றத ஒரு பழக்கமா வச்சிருந்தார். அப்போ ஒரு நாள் அந்த அரசர் சந்தையில் இருக்கும்போது தான் கூட படிச்ச ஒரு பழைய நண்பனை பல வருடங்கள் கழித்து சந்தித்தது மட்டும் இல்லாம, நீயும் உன் குடும்பமும் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறாரு. பதிலுக்கு அவருடைய ஏழை நண்பனும், அதை ஏன் அரசே கேக்குறீங்க? எனக்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டார்கள். என்னால எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியல. நான் என்ன தவறு பண்ணேன்னு எனக்கு தெரியல என்று சொல்ல, இப்ப பதிலுக்கு அரசர் சொன்னது என்ன தெரியுமா? உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரிகிறது. இன்று சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள என்னுடைய அரண்மனைக்கு போய் உனக்கு எவ்வளவு தங்கம் வேண்டுமோ எடுத்துக்கோ என்று சொல்கிறார். இதை கேட்ட அவருடைய ஏழை நண்பனும் இந்த சந்தோஷமான விஷயத்த தன்னுடைய மனைவி கிட்ட சொல்ல ஓடி போறாரு. இதை கேட்ட அவருடைய மனைவி, அப்போ உடனே போய் எடுத்து வாங்கன்னு சந்தோஷமா சொல்றாங்க. பதிலுக்கு அவரும், இப்ப எனக்கு ரொம்ப பசிக்கிறது. ஃபர்ஸ்ட் நீ டிஃபன் ரெடி பண்ணு, நான் சாப்பிட்டுட்டு போறேன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நிறைய சாப்பிட்ட பிறகு இவருக்கு தூக்கம் வருகிறது. சரி, இன்னும் டைம் தான் நிறைய இருக்கேன்னு தூங்கவும் செய்றாரு. சில மணி நேரம் கழித்து எழுந்து பார்த்தால் மத்தியானமாகிறது. சரி, இதுக்கப்புறம் கிளம்பினா சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள போய்விடலாம்னு நினைச்சுக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பும் போதே நிறைய பைகளை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. உச்சி வெயில் இவரை சுட்டு எடுக்குது. ரொம்ப நேரம் கழித்து ஒரு பெரிய மரத்தை பார்த்ததும் இங்க கொஞ்ச நேரம் மட்டும் உட்கார்ந்துட்டு போலாம்னு முடிவெடுக்கிறாரு. ரொம்ப நேரம் நடந்த களைப்புல மறுபடியும் நல்லா தூங்கிடுறாரு. எழுந்து பார்த்தா சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா அஸ்தமனம் ஆகிறது. இத பார்த்ததும் தலை தெறிக்க அரண்மனைக்கு ஓட ஆரம்பித்தார். சூரியனும் மறைந்து அரண்மனையுடைய கதவுகளும் இழுத்து மூடப்படுது. இப்ப அரண்மனை வாசல்லையே கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. பின்னால் அவருடைய நண்பன் தோள்களை தட்டி கொடுத்து சொன்னது என்ன தெரியுமா? இப்பயாவது நீ என்ன தவறு செய்கிறாய் என்று உனக்கு புரிகிறதா? நம்ம வாழ்க்கையில நேரத்துக்கு மதிப்பு கொடுத்தாலே எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். நான் இன்று கொடுக்க வேண்டும் என்று நினைத்த தங்கத்தை விட நீ இன்று கத்துக்கிட்ட பாடம் ரொம்ப விலை உயர்ந்தது என்று சொன்னாராம். இந்த கதையில வந்த மாதிரி தாங்க. நாட்டுடைய பணக்காரனுக்கும் 24 மணி நேரம் தான், நாட்டுடைய ஏழை மனுஷனுக்கும் 24 மணி நேரம் தான். பட் எவ்வளவு நேரம் நமக்கு இருக்கு என்பது முக்கியம் இல்ல. அதுல எவ்வளவு நேரத்தை நம்ம ஒழுங்கா பயன்படுத்துறோம் என்றது தான் முக்கியம். அண்ட் இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் போய் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.